எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் பொடுதலைலாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பொடுதலையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கேசவர்த்தினி ஆல்ரெடி கொஞ்சம் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அந்த கேசவர்த்தினியோட லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த மருதாணி ரீபாட்டிங் பண்ணதான் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மருதாணியை இப்போ ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறம் வளர்ந்த செடி இது. நல்லா நிறைய துருத்துருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் ஹேர் ஆயிலுக்காக மேக்கிங்க்காக நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதுலேருந்தும் கேசவர்த்தினி, இதுதான் கேசவர்த்தினி செடி. கேசவர்த்தினி நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் பறித்து ஹேர் ஆயில் மேக்கிங்க்காக நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பொடுதலையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாடியிலேருந்து நிறையா இருந்துச்சு பொடுதலை. ஸோ அந்த பொடுதலை மெயினாக எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, தலையில் இருக்கிற பொடுகை போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடுதலை. இது மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம். இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. எப்போயாவது இந்த மாவு பூச்சி தான் வரும். அது வந்தால் இந்த நீம் ஆயில் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் போட்டு கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி தெளித்து விட்டால் போதும். அந்த பொடுதலையோட லீவ்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அதோடய பூ இப்படி தான் இருக்கும். ஸோ ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்காக தான் நான் நிறையா எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பொடுதலைக்கு தான் இது நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.